கர்த்தருக்கு முன்பாக ஃபெய்த்ஃபுல்லா இருக்கிறது போல வேஷம் போடக்கூடாது. டோன்ட் பிரிட்டெண்ட் டு பி ஃபெய்த்ஃபுல். பாருங்க, உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரன் யார் அப்படின்ட்டு ஆண்டவர் கேட்கிறார். ஹல்லேலூயா. இந்த வசனம் ஊழியக்காரர்களுக்கு மாத்திரம் கிடையாது, எல்லா விசுவாசிகளுக்கும் தேவன் கேட்கிற ஒரு காரியம். ஆண்டவர் நம்மளை முத அழிக்கும் பொழுது நம்ம எல்லா காரியத்திலும் அவர்கிட்ட உண்மையா இருக்கிறோம். ஆனால் சில காலங்கள் போகும் பொழுது நம்ம அவருக்கு உண்மை இல்லாமல் we become unfaithful to God. unfaithful to God. நம்ம ஆண்டவருக்கு அன்ஃபேட்ஃபுல்லாக இருந்தால் கூட நம்ம எப்படி காமிக்கணும்? நம்ம ஃபேட்ஃபுல்லாக இருக்கிறது போல காமிக்கணும். ஆனால் ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். என்னதை பார்க்குறாரு? இருதயத்தை பார்க்கிறார். நான் சொல்கிறேன், இந்த ஆபிரகாமோட கதையை பார்த்து நிறையா இடத்துல ரிலேட் பண்ணும். ஓகே, ஆரம்பத்தில் ஆண்டருக்கு ஒன்றுமே இல்லாத ரொம்ப உண்மையாக இருந்தான். பிறகு உண்மையாக இருக்கிறான், ஆனால் வெளி தோற்றத்தில் அப்படி தெரியுது, உள்ளுக்கு அப்படி இல்லை. அதான் கேட்குறாரு, ஒரே குமாரனே எனக்கு பலியாக்குன்றார். நீ உண்மையா எனக்கு உண்மையா இருக்கிறியா செக் பண்ற, டெஸ்ட் வைக்கிறார். அந்த டெஸ்ட்ல அவன் டெஸ்ட்டை கோ த்ரூ பண்ணும்பொழுது தான் அவன் இருதயம் மறுபடியும் ஆயத்தமாக மாறுது கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறதுக்கு. இட் இஸ் a very tough situation for him. ஒரே மகனை பலியாக்குறது சாதாரண விஷயம் இல்லை. ஹல்லேலூயா. அவன்கிட்ட இருக்கிற ஒரே மகன், அவன் தான் வாரிசு நினைக்கும் பொழுது அவனுக்கு பலியாக்குன்னு சொல்றாரு. அப்பதான் அவன் ரியலைஸ் பண்றான், நான் கர்த்தருக்கு இப்போ உண்மையா இல்லை. அதான் கர்த்தர் கேட்கிறார். The same thing in our life. நம்ம ஒரு காலத்தில் ஒன்றுமே இல்லாத பொழுது எல்லா வகையிலும் கர்த்தருக்கு எப்படி இருக்கிறோம்? உண்மையாக இருக்கிறோம். ஆனால் சில ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது, சில உயர்வுகளை நம்ம அடையும் பொழுது நம்ம கர்த்தரை விட்டு என்ன பண்ணுறோம்? அவருக்கு உண்மை இல்லாமல் மாறி விடுகிறோம். ஹல்லேலூயா. ஒரு ரெண்டு கருத்தை நம்ம பார்க்கலாம். முதலாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் கூட நீங்கள் உண்மையாக நடக்கிறது இல்லை. ஆதியாகமம் 5:24 வாசிங்க. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். தேவன் ஹல்லேலூயா அவனை எடுத்துக்கொண்டார். நல்லா பாருங்க ஒரு காரியத்தை. தேவனோட நடந்தான். ஒரு ரிலேஷன்ஷிப், என்னது? ஒரு உறவு. இவன் ஒரு சிங்கிள் மேன் கிடையாது தெரியுமா? இவன் ஒரு சிங்கிள் பர்சன் கிடையாது. ஓகே, இவனுக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்குது, குடும்பம் இருக்குது. அவன் வாழ்க்கையை படிக்கும் போது பேரப்பிள்ளையும் கூட இருக்கிறான். காணாமல் போயிட்டான் போட்டிருக்கு. ஆண்டவர் எடுத்துக்கொண்டார் அப்படின்னு போட்டிருக்கு. ஒரு மனுஷன் 1 வருஷம் 2 வருஷம் உண்மையா இருப்பான். இந்த மனுஷன் பாருங்க 365 வருஷம் உண்மையா இருந்திருக்கு. அவனுக்கு குடும்பம் இருக்குது, பணம் கஷ்டம் இருக்குது, தேவைகள் இருக்குது, பிள்ளைங்க இருந்தா வேலை செஞ்சு ஆகணும். அப்பதான் மனுஷன் வேலையை ஆரம்பிக்கிறான். இப்ப இந்த நாட்களில் வேலைக்கு கஷ்டமே கிடையாது. ஏன்னா எல்லா இடத்துலையும் கம்பெனி இருக்குது, வேலை வாசல்கள் இருக்குது. ஆனால் ஏனோ கூட காலத்தை யோசிச்சு பாருங்க, எத்தனை தலைமுறை அது? ஆதாம் தான் முதல் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறான், விதைக்கிற பிஸ்னஸ். எல்லா மண்ணும் அவனுக்கு கனி கொடுக்குன்னு அர்த்தம் கிடையாது. இன்னொன்று, அவங்களுக்கு அந்த பழுவாங்க ஹிடோப்பான் ரொம்ப இல்லை. அந்த வாழ்க்கையின் அந்த வசதிக்கு எதுவுமே ரொம்ப இல்லை. சொந்தமாக ஏதாவது விதைச்சி ஒரு 6 மாதம் காத்துக்கணும். அந்த 6 மாதம் கழிச்சு ஒன்றுமே வரலன்னா திருப்பி இன்னொரு இடத்துல போய் தேடி ஆகணும். இதில் வேற போட்டி இருக்கும். என்ன போட்டி இருக்கும்? இது என்னோட நிலம், இது உன்னோட நிலம் அப்படின்னு போயிட்டு இருக்கும். எப்படி சம்பாதிக்கணும், எப்படி வாழ்க்கையை போடணும், எதுவுமே அவங்களுக்கு ஐடியா இல்லை. அஃப்கோர்ஸ் தே ஆல் ஆர் வெஜிடேரியன்ஸ். நோவா காலம் வரைக்கும் அவங்க எல்லாமே என்னது? வெஜிடேரியன்ஸ். ஹல்லேலூயா. இப்போ அப்படி இருக்கும் பொழுது காய்கறி அந்த நாட்களில் அவங்களோட சிரமம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, மண்ணு அவங்களுக்கு கனி கொடுத்து ஆகணும். அது விளையும் பொழுது அந்த இடத்துல அது மரமாக வந்து அவங்களுக்கு கனி கொடுத்தா தான் அது அவங்களுக்கு சாப்பாடு. ஆனால் அது வரலன்னா என்ன பண்ண முடியும்? திஸ் யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் வெரி கிளியர்லி. அவங்களுக்கும் பாடு இருந்துச்சு. அப்போ அவன் அதையும் பார்த்துட்டு இருந்தான், குடும்பத்தையும் பார்த்துட்டு இருந்தான், குடும்பத்தோட டைமையும் ஸ்பெண்ட் பண்ணனா. ஆனால் கர்த்தர் கூட நடக்கிறதுல அவன் கரெக்டாக இருந்தான், உண்மையாக இருந்தான், மிஸ் பண்ணவே இல்லை. பைபிள் நிறைய பேர் ஆண்டு சந்திச்சிருக்காங்கன்னு நடந்திருக்கு. இவன் ஆபிரகாம் கூட நடந்திருக்கான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த ஏனோக்கு ரொம்ப உண்மையான மனுஷன். ஆண்டவர் இல்லாமல் அவனால் ஒரு நாளை கடக்க முடியாது. ஹிஸ் லைஃப் இஸ் நாட் கம்ப்ளீட் வித்வுட் காட். அதான் பைபிளில் போட்டிருக்குது, ஆண்டவன் அப்படியாக நேசித்து அவனை எடுத்துக்கொண்டார். ஹல்லேலூயா. ரப்சர் ஒன்று வரும் பொழுது கிறிஸ்தவர்களை அப்படியே எடுத்துக்கோ அப்படின்னு கிடையாது. எந்த கிறிஸ்தவன் அவரோட வாசலை, அவரோட தெருப்பின் வாசலிட்டு கர்த்தர் முகத்தை தேடுகிறானோ அவனை தான் கர்த்தர் எடுத்துக்கொள்வார். If you are not strong in your relationship with God, you will be forsaken. நீங்கள் கர்த்தர் கூட உறவில் நீங்கள் பலமா இல்லை, சண்டே கிறிஸ்டியன் வாழ்க்கையை நீங்கள் வாழ்றீங்கன்னா அவருடைய வருகையில் என்ன ஆவீங்க?
சத்தமா சொல்லுங்க, நாங்கள் கைவிடப்பட்டுருவோம் அப்படின்னு சொல்லுங்க. அது நடக்க கூடாதுன்னா இது உங்களுக்கு நடக்க, நீங்க என்ன பண்ணதுக்கு உறவு வேணும். நீ எவ்வளவு வேணாலும் பிஸியா இரு, எவ்வளவு வேணாலும் வேலை செய், அவரோட நேரத்தை நீ கொள்ளையடிக்காத. never rob the time that belongs to God. அவர்கிட்ட பேசுறத நீ விட்டுறாத. இரவு பகலும் அவர் முகத்தை தேடு. உன் வாழ்க்கைக்கு அவர் இல்லாமல் அந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லை. அப்படியேப்பட்ட ஒரு வாழ்க்கை அப்படித்தான் எனக்கு வாழ்ந்தான். ஆண்டவர் பார்த்தாரு, இவன் மேல இவ்வளோ பாசம் வச்சிருக்கிறான், எனக்கு இவ்வளோ உண்மையா இருக்கிறான், நான் கொஞ்சம் விலகி போனாலும் என்னை தேடி வந்து ஆண்டவரே எங்க போயிட்டீங்க, எங்க காணும் அப்படி தேடுறானே, இவன் தான் எனக்கு வேணும் தூக்கிட்டு போயிட்டார். மரணத்தை சந்திக்காமல் மேல ஆண்டுட்டு போயிட்டான். See, death is the greatest enemy until the time of Jesus. இயேசுவின் காலம் வரையும் பார்த்தீங்கன்னா மரணம் தான் மிகப்பெரிய சத்துரு. ஆனா ஏனோக்கும் எலியாவும் அந்த மரணத்தை ஜெயித்தார்கள், மரணத்தை சந்திக்காமல் தேவனிடத்தில் சேர்க்கப்பட்டார்கள். அப்ப என்ன மாதிரியான ஒரு உறவு இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. நீங்க நிறைய காரியத்தை நீங்க சொல்றீங்க, என்ன சொல்றீங்கன்னா இதுல பிஸி ஆயிட்டேன், அதுல பிஸி ஆயிட்டேன், ஊழியத்துல பிஸி ஆயிட்டேன். ஊழியம் கூட உங்க நேரத்தை கொள்ளையடிக்க கூடாது. The very first thing the Lord spoke to me when he called me, நீ எவ்வளோ ஊழியத்துல பிஸி ஆகினாலும் ஜெபத்தை விட்டுறாதனாரு. எனக்கும் உனக்கும் உறவு இல்லாட்டினா என் மகிமை உன் மூலியமாய் வெளிப்படாது. பரலோகத்துக்கு போயிட்டு நம்ம ஊழியம் செய்ய போறது கிடையாது, பாட்டு நடத்த அவசியம் கிடையாது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி தான் பாட்டு நடத்துவாங்க. எல்லாம் இருக்கிற இடத்துல ஒரே மாதிரி ஒரே டைம்ல இந்த பாட்டு ஆரம்பிப்பாங்க. That is going to be our life there. அந்த ஆராதனை நடக்க போற அந்த ஆராதனை, அந்த பாடல் எல்லாம் வந்து ஊழியம் இல்ல, அதுதான் எக்ஸ்பிரஷன் ஆஃப் அவர் ரிலேஷன்ஷிப் வித் காட். சிலர் பார்த்தா உங்களோட வாழ்க்கையில ஒரு பிளெஸிங் வந்தோடனே அந்த பிளெஸிங்கே ஆண்டு தான் கொடுத்துருப்பாரு. இப்ப அந்த பிளெஸிங் பின்னாடி ஓட ஆரம்பிச்சுட்டா கத்தரை மறந்துட்டேன், உண்மை இல்லாமல் போச்சு, உறவு இல்லை. முதலாவது காலைல எழுஞ்சோடனே நீ ஆண்டு தேடுவேன், ஜபம் பண்ணுவேன், அவர் முகத்தை தேடுவேன். இப்ப இந்த பிளெஸிங் வந்துருச்சு, கத்தருக்கு நேரம் இருந்தா போட்டு நீ தேடுற போயிட்டு தேடுறதே இல்லைன்னா இதான் உண்மை இல்லாமல் போச்சுன்ற அர்த்தம். This is where you become unfaithful to God. Hallelujah. சிலர் ஜபிப்பாங்க, முன்ன ஆரம்பத்தில் ஜபிக்கும் பொழுது அவங்க இருதயம் நல்லா காது கொடுத்து கேளுங்க, ஜபிக்கும் பொழுது இருதயம் அவங்க சிந்தை எல்லாம் ஆண்டு மேல இருக்கும். எங்க இருக்கும்? ஆண்டு மேல இருக்கும். இப்ப ஜபிக்கும் பொழுது மைண்ட் எங்கெங்கயோ போகுது. இவங்கள்ட்ட பேசிட்டோமா, அவங்கள்ட்ட பேசிட்டோமா, இந்த காரியத்தை பண்ணிட்டோமா, அந்த காரியத்தை பண்ணிட்டோமா, இங்க போகணுமா, அங்க போகணுமே. You are not faithful in your spirit. கர்த்தரை நீ ஆவியிலையும் உண்மையிலையும் தொழுது கொள்ளணும். உன் ஆவியில எங்கேயும் இருக்குது, எப்படி ஜெபிக்க முடியும்? ஒருவேளை அப்படியா ஒரு நிலைமை நீங்க கடந்து போயிட்டு இருக்கீங்கன்னா அந்த ஜெபத்தை நிறுத்திட்டு மறுபடியும் ஆரம்பிங்க. ஒன்னும் பாதியமான ஆராதனை ஆண்டுக்கு செலுத்தாதீங்க, ஒன்னும் பாதியமான ஜெபத்தை கர்த்தருக்கு கொடுக்காதீங்க. அவர் நிறைவான தேவன், நிறைவை கொண்டு வரணும்னு ஆசைப்படுறீங்க, நீங்க முதல் நிறைவா நடக்க ஆரம்பிக்கணும். Give him all. உங்க ஹார்ட்ல பாதி இல்ல, முழுமையா கொடுங்க. உங்க ஆவியில பாதி, நிச்சயமா ஆவியை பாதி தர முடியாது, முழுமையா கொடுத்தாகணும். உங்க ஆவியை எங்கேயோ வச்சுட்டு வெறும் வாயை மட்டும் அசைக்காதீங்க. Make sure you punish yourself, to discipline yourself to seek God. கொர்நேலியு என்ற ஒரு மனுஷன் உண்மையாய் கர்த்தரை தேடினான், உண்மையாய் கர்த்தரை தொழுது கொண்டான், கர்த்தர் தூதனை அனுப்பி பேசினார். Hallelujah. When anyone seek God in truth, they will find God. கர்த்தரை கண்டடைய முடியும். இரண்டாவது, உண்மையாய் கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். நீங்க கர்த்தருக்கு உண்மையாய் ஊழியம் செய்யும் பொழுது கர்த்தர் அதில் மகிமைப்படுவார், மகிழ்ச்சி அடைவார். இதுதான் பாருங்க, எல்லா ஊழியக்காரங்க என்ன தேவைன்னா அந்த நாட்கள்ல ஆண்டவரை சந்திக்கும் பொழுது உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே அப்படின்னு ஆண்டு சொல்லணும், வெல்டான் அப்படின்னு சொல்லணும். இதுதான் ரிவார்ட், வேற எதுவும் கிடையாது, பெரிய பெரிய காரணம் கிடையாது. இந்த வார்த்தை உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லணும். இந்த வார்த்தை வந்துதான் பெரிய ரிவார்ட் நம்மளுக்கு. அதுக்கு நம்ம எப்படித்தமா இருக்கணும்? கர்த்தர் பார்க்கிறாரோ பார்க்கலையோ கர்த்தருக்கு முன்பாக உண்மையாய் ஊழியம் செய்யணும். பாஸ்டர் இருந்தா மாத்திரம் இல்ல, மூப்பர்கள் இருந்தால் மாத்திரம் கிடையாது, இல்லாட்டினா கூட நம்ம உண்மையா இருக்கணும். கர்த்தர் பார்க்கிறாரே, என் எஜமான் பரலோகத்தின் எஜமான், இதைத்தான் கர்த்தர் பார்ப்பார். பாஸ்டர் முன்னுக்கு ஒரு மாதிரி, பாஸ்டர் அது உண்மை இல்லாத ஊழியம். இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது ரொம்ப ஆர்வமா சந்தோஷமா ஆரம்பிப்பாங்க. ஆனா போற பாதையில நிறைய எதிர்ப்பு, கண்டம்னேஷன் நடக்கும் பொழுது மன உடைச்சலை கொடுக்கும்.
மன உடைச்சலை கொடுக்கும். அதை கொடுக்கும் பொழுது நான் இவ்வளவு செஞ்சு என்ன எனக்கு கிடைக்குது, நான் எதுக்கு உண்மையா ஊழியம் செய்யணும் அப்படின்னு ஆயிடுறாங்க. நான் சொல்றேன், ஏன் இப்படி நடக்குதுன்னா, முதலாவது நீ கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சியா மனுஷனுக்கு செஞ்சியா? மனுஷன் என்னைக்கு பாராட்ட மாட்டான். இன்னைக்கு உங்களை நிறைய பேர் என்னை பார்த்து, பாஸ்டர் நீங்க வாழ்க்கையில் நீங்க பெரிய காரணம் மாத்த சொல்லுங்க, நாளைக்கே போயிட்டு இந்த மனுஷன் சரியில்லைன்னு சொல்லுவீங்க. இது நடக்கும், மனுஷன் மாறுவான். ஹல்லேலூயா. This one thing I will tell you, when I come to this ministry, மனுஷன் மேல எதிர்பார்ப்பு வைக்காத. நீ என்ன நல்லது செஞ்சாலும் உன்னை குறைதான் பேசுவான். They will find something under the heaven to condemn you. இது எப்படியாவது நடக்கும். ஏதாவது ஒரு குறை, நீ எதில் எவ்வளோ பெர்ஃபெக்டா இருந்தாலும் ஒரு சின்ன குறை கிடைக்கும், அதை வச்சு உங்களை நல்லா தோச்சி எடுத்துருவாங்க. சரி, இது நார்மல், இது நார்மலா நடக்கிற ஒரு காரியம். ஆனா ஏன் இது என்னை பாதிக்க மாட்டுது, இது ஏன் என்னை நிறுத்த மாட்டுது? என்ன காரணம் நீங்க பார்த்தீங்கன்னா, my hope is not on men, my hope is in God. எனக்கு பலன் அளிக்கிற தேவன் அவர், என் எஜமான் அவர். ஹல்லேலூயா. நான் செய்யறது சரியா தவறா கர்த்தர் அறிந்திருக்கிறார். என்னோட கையினுக்கு கர்த்தர் பலனை கொடுப்பார். இதனால தான் யார் என்னன்னா சொல்லிட்டு போட்டோம்னு சொல்லிட்டு ஊழியத்தில் போயிட்டு இருக்கிறோம். நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி ஊழியக்காரர் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க மாட்டார். சிலருக்கு ரொம்ப சாஃப்டா கொடுப்பாரு, சிலருக்கு ரொம்ப டஃப்பான ஆளை தான் ஆண்டு கொடுப்பார். நான் எப்போதுமே ஆங்கில ஆராதனை இருந்தேன்னா அங்க நான் அவங்கள்ட்ட பேசுறது ரொம்ப சாஃப்டா இருக்கும். ஸோ யூ கான்ட் எக்ஸ்பெக்ட் மீ, நீங்க எதிர்பார்க்க முடியாது. ஏன் இப்படி அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. ஆண்டவர் ஒரு மனுஷனை எப்படி நடத்துறாரோ அப்படிதான் நடத்துவார். Why many servants of God they backside? ஏன் அவங்க பின்வாங்கி போறாங்க? அவங்களாம் ஆரம்பிக்கும் பொழுது சரியா தான் ஆரம்பிச்சிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனா ஏன் நடுவுலேயே அவங்க பாதையில ஒரு பெரிய மாற்றம், பெரிய திருப்பம் உண்டாகுது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்க கடந்து போற அந்த போராட்டம் அவங்கள மாத்திருது. அவங்களுக்குள்ளே ஒரு வெறுப்பு தட்டிருது, ஒரு எரிச்சல் ஆகிருது. Hallelujah. But as for me, my question is this: கடைசி வரைக்கும் கிறிஸ்துவின் சாயலை நடத்தி முடிக்க முடியுமா, கொண்டு போக முடியுமா? அதான் கேள்வி. It requires more of Christ in you. உனக்குள்ள கிறிஸ்து அதிகமாய் பெருகணும். அப்பதான் இந்த ஊழியத்தை நிறைவேற்ற முடியும். நீதிமொழிகள் 28:20 வாசிங்க. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நீங்க கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இருந்தீங்கன்னா, ஃபெய்த்ஃபுல்லா நடந்தீங்கன்னா, உறவிலையும் ஊழியத்திலையும் சொல்றேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வாதம் உங்களை நிரப்புவார். எக்ஸ்கியூசஸ் கொடுக்காதீங்க, லீவு போடாதீங்க, தொட்டதுக்கெல்லாம் பர்சனல் திங்க்லாம் லீவு போடாதீங்க. ஹல்லேலூயா. உண்மையா இருங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்க நான் சொல்றேன், நான் நோட் பண்றேன்னு இல்லையோ ஊழியத்தை, அவர் நோட் பண்றார். அவர் உங்களை நோட் பண்றார். நான் உங்களோட டைமிங்கை செக் பண்றேனோ இல்லையோ, அவர் உங்க டைமிங்கை செக் பண்றார், உங்க அட்டெண்டன்ஸை செக் பண்றார். இதெல்லாம் அவர் பார்க்கிறார். So your blessings are hidden in the Lord. If anything stops you from serving him, he will stop that particular thing. ஒரு காரியம் நீ ஊழியம் செய்ய தடை பண்ணுதுன்னா கர்த்தர் அதை நிறுத்தி போடுவார்.